திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்றிருக்கிறார். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா சென்றார். தற்போது நுழைவு வாயிலில் அமைச்சர் சேகர்பாபு நின்று கொண்டிருக்கிறார். தற்போது முதலமைச்சர் வரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது, என்ன விவரம் தற்போது? திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கட்சியில அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள், சட்டமன்ற தேர்தல் பணிகள், இந்த இரண்டும் பிரதானமாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கிறது. இந்த ஒரு வருடத்துல தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பது, தேர்தல் பணிகளை முடுக்கி விடுவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் திமுகவில் மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலாளர்களை எண்ணிக்கையை அதிகரிப்பது, ஒன்றிய செயலாளர்கள் நிறைய இடங்கள்ல ஒன்றிய செயலாளர்களை புதிதாக நியமிப்பது போன்ற அமைப்பு ரீதியான மாற்றங்களையும் திமுக மேற்கொண்டு வருகிறது. எனவே அந்த மாற்றங்கள் செய்யும் போது புகார்கள் ஏதேனும் வந்தால் அந்த புகார்களை சரி செய்வது சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். கட்சி வளர்ச்சி பணிகள் சம்பந்தமாக கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் ஆண்டுதோறுமே திமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதி மதுரையில பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டிருக்காங்க. பொதுக்குழுவுக்கான ஏற்பாடு சம்பந்தமாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் திமுக மாவட்ட செயலர் கூட்டம் அப்படிங்கிறதுனால தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடமே இருப்பதால் நிர்வாகிகள் பொறுப்பாக செயல்பட வேண்டும், அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு வழங்கி விரிவாக கூட்டத்தில் பேசுவார் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீர்மானங்களும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. தேசிய அளவில் அரசியல், தமிழக அரசியல் சூழல் சார்ந்த பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் அப்படின்னும், செயல்படாத சில மாவட்ட செயலர்களை மாற்றுவது, எச்சரிக்கை கொடுப்பது போன்ற கட்சி ரீதியான ஆலோசனையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.